பெரிய பலாப்பழமா இருக்குது. சும்மாவா? நம்ம தோப்புல காய்ச்சது. இன்னைக்கு இததான் அறுத்து நம்ம எல்லாரும் ஒரு புடி பிடிக்கிறோம். ஐ, எவ்வளோ பெரிய பலாப்பழம்! இன்னைக்கு ஜாலி, ஒரு புடி பிடிக்க போறேன் இன்னைக்கு. அருண், நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அருண். தயவு செய்து கொஞ்சம் தள்ளி உட்கார அஞ்சலி. பரவாயில்ல அருண், நீங்க கோவப்பட்டாலும் கியூட்டா தான் இருக்கீங்க அருண். ஐயோ அம்மா, இவ தொல்லை தாங்க முடியலம்மா. அருண் மாமா, இன்னைக்கு காலையில காக்கா காக்கான்னு கத்துச்சு. ஆனா என் மனசு அருண் 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 கத்துச்சு. ஏன் அஞ்சலி, அது காக்கா இல்ல, என் காரோட ஹார்ன சத்தம். கொஞ்சம் தள்ளி உட்காராண்டி. அம்மா முடியலம்மா. பரவாயில்ல அருண், உங்க மூச்சு காத்து என் மேல பட்டாலே எனக்கு ஏசி காத்து மாதிரி அடிக்குது. அருண், உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அருண் மாமா. இன்னைக்கு சண்டே, நம்ம 2 பேரும் அன்னியன் பட அம்பி நந்தினி மாதிரி டூயிட் பாடலாமா? நீ பண்ற டார்ச்சருக்கு நான் அன்னியன் பட ரெமோ இல்ல, அந்த அன்னியனாவே மாறி உன்னை கொடைய வச்சு உன் வயிற்றுல குத்தி சாவடிக்கிறனா இல்லையான்னு பாருடி. ஏங்க, நம்ம ஊர்லலாம் பொண்ணை தேடி மாப்பிள்ளை வருவாங்க தான் பேரு. இந்த ஊர்ல பாரு, மாப்பிள்ளைய தேடி பொண்ணுங்க வந்து கியூல நிக்குது. அடியா ஆத்தி. அதாண்டி பட்டணம். நம்ம கிராமத்திலே வாழ்ந்துருக்கோம், அதனால தான் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. வெளியில வந்து வெளி உலகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது என்னென்ன கொடுமையெல்லாம் நடக்குதுன்னு. எப்படிதான் எங்க அக்கா இங்க குப்பையா கொட்டுதுன்னு தெரியல. அஞ்சலி, இங்க பாரு. எதுக்கு கதிர் என்ன கூட்டிங்க? அஞ்சலி, நான் உனக்காக என் ரத்தத்திலே கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். பாரு அஞ்சலி, பாரு. நான் உன்னை எவ்வளவு உண்மையா லவ் பண்றேன்னு பாரு அஞ்சலி, பாரு. ஏங்க, என்னங்க, எனக்கு தலை சுத்துதுங்க. அஞ்சலி அருணை லவ் பண்றான், ஆனா கதிர் அஞ்சலி லவ் பண்றான். என்னங்க நடக்குதுங்க? அதாண்டி எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை முக்கோண காதலா இருக்குமோ? அண்ணா அண்ணி, 2 பேரும் சும்மா உட்காருங்க. என்ன நடக்குது வேடிக்கை மட்டும் பாப்போம். டேய், இது தக்காளி சாஸ்டா. ஏன்டா இது பாக்கெட்ல இருந்து அதை தூக்கி என் பேப்பர்ல எழுதி வச்சிருக்க? ஃப்ராடு. ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லைன்னா இந்த பலாப்பழத்தை தூக்கி உன் மேல போட்டுடுவோம்டா. என்ன அஞ்சலி, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன் அஞ்சலி. என்னோட கையாரத்துக்கு தான் அஞ்சலி எழுதிட்டு வந்தேன். சரி, எந்த இடத்துல நீ கையை எடுத்துக்கிட்ட காட்டு பாப்போம். அது வந்து ஃப்ராடு, எனக்கு தெரியாது. நீ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உண்மையான காதல் என்ன தெரியுமா? நான் அருணை லவ் பண்றேன், அவனுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். அதான் உண்மையான காதல். உன்ன மாதிரி தக்காளி சாஸ்ல எழுதிட்டு வந்ததெல்லாம் இல்ல, புரியுதா? அஞ்சலி, அஞ்சலி. என்ன அஞ்சலி பெருச்சாலின்னு ஒழுங்கா ஓடி போயிடா. ஏனுங்க மாமா, என்னங்க மாமா, தக்காளி சாஸ் வச்சு ரத்தம் சொல்லி ஏமாத்துறாங்க. பட்டணத்துல இப்படி இல்லாம ஏமாத்துவாங்க? ஆமடி புள்ள, இப்படிதான் பட்டணத்துல தக்காளி சாச ரத்தம் சொல்லி ஏமாத்துவாங்க. நீ கூட ஒரு வடிவேல் காமெடியில பாக்கல, மூக்குல என்னடா தக்காளி சாசான்னு கேட்கல? அது மாதிரிதான் இங்கேயும். இதான் நாம டிவில தான் பார்த்தோம், நேர்ல பாக்குறோம் பாரு, ரொம்ப கொடுமையா இருக்குது. டே அருணே, அந்த கத்தி ஏறுறா, பலாப்பழத்தை அறுப்போம். ஆஹா, அஞ்சலியை பழிவாங்க. இது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை கண்டிப்பா நான் மிஸ் பண்ணவே கூடாது. மாமா, நம்ம குடும்பத்துல குடும்ப பாரம்பரியப்படி இந்த வீட்டுக்கு வர்ற மூத்த மருமக தான் பலாப்பழத்தை முதலா அறுக்கணும். அப்படி பார்த்தா அஞ்சலி தான் நம்ம வீட்டுக்கு வர மருமக. அதனால அஞ்சலியே பலாப்பழத்தை அறுக்கட்டுமே. ஹை, ஜாலி. அருண், என்ன மருமகன் ஒத்துக்கிட்டீங்கல்ல? தோ இப்பவே நான் அறுக்கிறேன் அந்த பலாப்பழத்தை. கத்தியை எடுத்துட்டு வாங்க. ஏய் அஞ்சலி, கையில நல்லெண்ணெயை தடவிக்கோ, இல்லைன்னா அந்த பலாப்பழத்துல இருக்கிற பிசின் வந்து ஒட்டும். ஆன்ட்டி, என்னோட காதலுக்கு முன்னாடி இந்த பிசின்லாம் ஒரு தூசி ஆன்ட்டி. ஐயோ அருண், என் கையை பலாப்பழத்திலே ஒட்டிக்கிச்சு, எடுக்க முடியலையே அருண். இதுதானே நான் எதிர்பார்த்தேன். நடக்கட்டும். அஞ்சலி, கவலைப்படாத, நான் வரேன், உன் கதிர் வரேன். அட கதிரு, சும்மா இருக்க கூடாதா? இந்த பலாப்பழத்தோட பிசின் வந்து என் தோள்பட்டையில வேற ஒட்டிக்கிச்சு. இப்ப நீ கைய வச்சிட்ட பாரு. இப்ப நீ கைய வச்சோனே என் தோள்பட்டை கூட உன் கையும் ஒட்டிக்கிச்சு. என்ன கதிர், சும்மாவே இருக்க மாட்டியா?
டேய் கதிரு, உனக்கு லவ்ஸ் கேக்குதாடா? லவ்ஸ் இப்ப பாரு, ரெண்டு பேரும் டூயட் பாடுற மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏ ஜாலியே. டேய் அருண், என்னை காப்பாத்துடா. இந்த கதிர் வேற என் மேல கைய வச்சிட்டு இருக்கான்டா. உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? உன்னை லவ் பண்ற பொண்ணுடா நானு. ஏ அஞ்சலி, நான் உன்னை லவ் பண்ணல, கதிர் தான் உன்னை உண்மையா லவ் பண்றான். நீங்க ரெண்டு பேரும் இப்ப கையை பிடிச்சிக்கிட்டு டூயட் பாடுங்க. மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ்டா. இது மாதிரி நான் அஞ்சலி பக்கத்துல நின்னதே இல்லடா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஏ கதிர் மச்சான், என்ஜாய் பண்ணுங்க. ஏன் மாமா, என்ன மாமா நடக்குது இங்க? அஞ்சலியும் கதிரும் இப்படி பண்றாங்க? ஏண்டி இதெல்லாம் பட்டணத்துல சகஜம். வேலையை பாரு, பலாசோளம் எப்படி இருக்கும் பாப்போம். டேய் மாப்பிள்ள, நீ தானே பிளான் பண்ண. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அஞ்சலியை கிட்ட பார்க்கணும்னு ஆசை. இப்ப பாரு, இன்னும் 2 நாள் ஆனாலும் பிரிக்க முடியாத இடத்துல நான் இருக்கேன். தேங்க்ஸ் மாப்பிள்ள. என்ஜாய் பண்ணு கதிரு, என்ஜாய். டேய், நான் வந்தானே என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்கா கையேறா. ஏன் மாப்பிள்ள, மாப்பிள்ள எனக்கு ஒரே ஒரு ஆசை மாப்பிள்ள. என்ன மச்சான், சொல்லு மச்சான். அப்படியே இந்த போஸை உன் ஃபோனில் கேப்சர் பண்ணிக்கோ, வீடியோவா எடுத்துரு. நான் இதை அப்படியே இன்ஸ்டாகிராமில் போட்டு வச்சோம் வச்சுக்கோயேன், மில்லியன் வியூஸ் தாறுமாறா ஓடும். அப்படியே மாப்பிள்ள, அதுக்கு தான் போட்டுடுவோம். டேய், போன்ல வீடியோ கிட்ட எடுத்தா வச்சுக்கோயேன், பாரா உங்களை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. எப்படியாவது கையை எடுத்து விடு அருண். டேய் மாப்பிள்ள, காமெடி பண்ணாத. போய் முதல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வாடா. அவங்க 2 பேரையும் போய் பிரிச்செடுப்போம். மாமா, இன்னும் கொஞ்ச நாள் மாமா, நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் மாமா. அருண், சீக்கிரம் அருண், தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வந்து எங்க 2 பேரையும் பிரிச்சு விடு அருண். அஞ்சலி, என்ன அஞ்சலி இப்படி சொல்ற? நான் உன் பக்கத்துல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? டேய் எரும மாடு, கையை எடுடா. நான் இப்ப பாரு பிரிச்சு விட்ட உடனே உன்னை மாங்க மாத்தறனா இல்லைன்னு போடுறா. டேய் மாப்பிள்ள, தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வந்து எண்ணெய் அஞ்சலி பிரிச்சிடாத மாப்பிள்ள. கொஞ்ச நேரம் இருங்க, இதோ தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன், பிரிச்சிடலாம். அப்பாடி அங்கிள், இத முதல்ல பண்ணுங்க. அங்கிள் வேணாம் அங்கிள், அஞ்சலி கிட்ட நிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ஒரு லவர்ஸை பிரிக்கிற பாவத்தை ஏத்துக்காதீங்க அங்கிள். என்னது லவ்வர்ஸா? இந்த ஜென்மத்துல அருண் மட்டும்தான் என்னோட லவ்வர், புரியுதா? ஐயோ, உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாங்க, உங்க கையை பிரிச்சு விடுறேன். என் கையை பிடிப்பியாடா? அஞ்சலி, ஏன் அஞ்சலி அடிக்கிற? ஒழுங்கா போயிடு. மாமா, அருண் மாமா, என்னைக்கு அஞ்சலிய விட்டு கொடுக்காதீங்க. எப்பயும் உன்னை பின்தொடர்ந்து தான் நான் வருவேன். ஐயோ, என்னை காப்பாத்துங்களேன் இந்த அஞ்சலி கிட்டேந்து.